பை ப்ராக்டிஸ் ஏற்கனவே வக்ஃப் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது, ஆனால் டாக்குமெண்ட் கிடையாது, வாய்மொழியாக வழி வழியாக வக்ஃப்னு இருக்குதுன்னா அதை கை வைக்க முடியாது, அதை நீங்கள் அரசு வந்து கையகப்படுத்த முடியாதுன்னு. அது ஒரு இடைக்கால, அந்த இதுக்கு ரெண்டுமே இடைக்கால தடை தான். ரெண்டாவது முக்கியமானது அது இடைக்கால தடை. ரெண்டாவது இடைக்கால தடை எதுக்குன்னா வந்து இந்த வக்ஃப் வாரியத்தில் வந்து இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை 2 உறுப்பினர்கள் அதிகபட்சம் உறுப்பினராக நியமிக்கலான்னு இந்த புதிய வக்ஃப் சட்டத்தில் இருக்குது. அது நேற்றைக்கே தலைமை நீதிபதி வந்து நேரடியாக மத்திய அரசு வழக்கறிஞர் துஷார் மேத்தாவை பார்த்து கேட்டது. அப்போ ஹிந்து மதத்தினருடைய சொத்துக்களை நிர்வகிக்கிறதுல முஸ்லீம்களை நீங்கள் அனுமதிப்பீங்களா? அந்த கேள்விக்கு பதிலே சொல்லலை துஷார் மேத்தா. மத்திய அரசு எவ்வளோ ஒரு கேடுகட்ட மத்திய அரசு என்பதற்கு. குறிப்பாக இந்த மசோதா நிறைவேற்றப்பட்ட உடனே என்ன விமர்சனம் வைக்கப்பட்டதுன்னா, இஸ்லாமிய சொத்துக்களை அபகரிக்க முயற்சி பண்ணுறாங்க, அதையும் தாண்டி இஸ்லாமியர்கள் அல்லாத உறுப்பினர்களை வந்து உள்ள நுழைக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ பாஜகவோட இந்த 2 நோக்கத்திற்கும் பேரிடியாக விழுந்திருக்காங்க தீர்ப்பு. ஆமாம், பேரிடின்னு உறுதியாக சொல்ல முடியாது, இடி விழுந்திருக்கு, இடைக்கால தடை விழுந்திருக்கு. நிரந்தர தடை வருமா என்னன்னு மெயின் பெட்டிஷன்ஸில் ஆர்குமெண்ட் அது ஓடும், 5, 6 மாதம் 7, 8 மாதம் கூட ஓடும். அப்படி ஓடும்போது அதில் இந்த வக்ஃபு சட்டத்தில் வந்து நேற்றைக்கு நீதிபதிகள் பேசும்போது தலைமை நீதிபதி நிச்சயமாக நாடு முழுவதும் இஸ்லாமியர்கள் மத்தியில் இருந்த ஒரு கொந்தளிப்புக்கு, ஒரு கவலைக்கு, ஒரு கோபத்துக்கு இன்றைக்கி வந்து ஒரு இடைக்கால நிவாரணம் கிடைத்திருக்கிறது. இந்திய நீதித்துறையின் மீது சாமானியனின் நம்பிக்கை என்பது மேலும் உயர்ந்திருக்கிறது. மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு. ஏன்னா மோடி அரசு வந்து குறைந்தபட்ச நியாய தர்மங்களை காட்டில் பறக்க விட்டுவிட்டு இஸ்லாமியர்களை மேலும் மேலும் சிறுமைப்படுத்துவதற்காக, அடிமைப்படுத்துவதற்காக, கொடுமைப்படுத்துவதற்காக கொண்டு வந்த இந்த வக்ஃப் சட்டத்திற்கு இந்த முக்கியமான 2 ஷரத்துக்களுக்கு, 2 திருத்தங்களுக்கு இந்திய உச்சநீதிமன்றம் விதித்திருக்கக்கூடிய தடை என்பது இந்திய நீதித்துறையின் மீது சாமானிய இஸ்லாமியனின் நம்பிக்கையை மேலும் உயர்த்தும், மேலும் வலுப்படுத்தும் என்று நான் உறுதியாக இருக்கிறேன். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் திறனாய்வாளருமான திருமிகு மணி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை எதிர்த்த வழக்கு நேற்றும் இன்றும் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது. இன்றைக்கு மாலை பார்த்தீங்கன்னா வக்ஃப் வாரிய சட்டப்படி எந்த ஒரு நில வகைப்படுத்தலையும் புதிய உறுப்பினரையும் நியமிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு இடைக்கால தடையை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்குது. இந்த தீர்ப்பை எப்படி சார் பார்க்குறீங்க? நல்லதொரு தீர்ப்பு. இடைக்கால நிவாரணம் கிடைத்திருக்கிறது. நூற்றுக்கும் மேற்பட்ட மனுக்கள் வக்ஃப் சட்டத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டன. பல்வேறு அரசியல் கட்சிகள், தமிழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள், விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் போன்ற பல கட்சிகள், தேசிய அளவிலும் பல கட்சிகள், பல தனியார் அமைப்புகள், பல தனி நபர்கள் என்று நூற்றுக்கும் மேற்பட்ட மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. உச்சநீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் அமர்வு, தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான 3 நீதிபதிகள் அமர்வு தான் இதை விசாரித்து வந்தது. முக்கியமாக 2 விஷயங்கள் என்ன பேசப்பட்டதுன்னா, வக்ஃப் பை ப்ராக்டிஸ், அதாவது வக்ஃபு சட்டத்துக்கு டாக்குமெண்ட்ஸே கிடையாது, ஆனால் வழி வழியாக வாய்மொழியாக வக்ஃப் ப்ராப்பர்ட்டின்னு இருக்கிறத டாக்குமெண்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு இந்த சட்டத்தில் இருந்தது. அந்த திருத்தத்தை வந்து அவங்க இடைக்கால தடை கொடுத்துருக்காங்க. 2 விஷயத்துக்கு இடைக்கால தடை. ஒன்று வந்து பை ப்ராக்டிஸ் வக்ஃபாக இருக்குது. இப்போ 13ஆம் நூற்றாண்டு 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட மசூதிகள் அதெல்லாம் இருக்குது. அந்த இதுக்கெல்லாமே வந்து வக்ஃப் ப்ராப்பர்ட்டினா எல்லாத்துக்கும் டாக்குமெண்ட் வேணும்னாங்க. அது வந்து அந்த ஆஸ்பெக்ட் வந்து வக்ஃப் பை ப்ராக்டிஸ்னு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அதன் அடிப்படையில் இடைக்கால தடை கொடுக்கப்பட்ட விஷயங்களில் முதல் விஷயம் வந்து வக்ஃப் பை ப்ராக்டிஸ். ஏற்கனவே வக்ஃப் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது, ஆனால் டாக்குமெண்ட் கிடையாது, வாய்மொழியாக வழி வழியாக வக்ஃப்னு இருக்குதுன்னா அதை கை வைக்க முடியாது, அதை நீங்கள் அரசு வந்து கையகப்படுத்த முடியாதுன்னு. அது ஒரு இடைக்கால, அந்த இதுக்கு ரெண்டுமே இடைக்கால தடை தான். ரெண்டாவது முக்கியமானது அது இடைக்கால தடை. ரெண்டாவது இடைக்கால தடை எதுக்குன்னா வந்து இந்த வக்ஃபு வாரியத்தில் வந்து இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை 2 உறுப்பினர்கள் அதிகபட்சம் உறுப்பினராக நியமிக்கலான்னு இந்த புதிய வக்ஃபு சட்டத்தில் இருக்குது. அது நேற்றைக்கே தலைமை நீதிபதி வந்து நேரடியாக மத்திய அரசு வழக்கறிஞர் துஷார் மேத்தாவை பார்த்து கேட்டது. அப்போ ஹிந்து மதத்தினருடைய சொத்துக்களை நிர்வகிக்கிறதுல முஸ்லீம்களை நீங்கள் அனுமதிப்பீங்களான்னு. அந்த கேள்விக்கு பதிலே சொல்லலை துஷார் மேத்தா. மத்திய அரசு எவ்வளோ ஒரு கேடுகட்ட மத்திய அரசு என்பதற்கு இந்த ஒரு நேரடியான ஒரு கேள்விக்கு மத்திய அரசு பதிலே சொல்லலை. அந்த திருத்தத்துக்கும் இடைக்கால தடை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்துக்கள், இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள்லாம் இந்துக்கள் தான் ஆப்வியஸ்லி, அல்லது யாராவது சங்கியாக இருக்கக்கூடிய கிறிஸ்டினை போடுவாங்க. இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களையும் வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு வாரியத்தில் உறுப்பினராக போடலாம் என்ற அந்த புதிய வக்ஃப் சட்டத்துக்கும் தடை விதிக்க இடைக்கால தடை. 2 சட்டங்களுக்கு, 2 பிரிவுகளுக்கு இடைக்கால தடை. புதிய வக்ஃப் சட்டத்தில் இருக்கக்கூடிய 2 பிரிவுகளுக்கு இடைக்கால தடை. ஒன்று, வக்ஃப் ப்ராப்பர்ட்டின் பை ப்ராக்டிஸ், வாய் வழியாக இருக்கக்கூடியது, டாக்குமெண்ட் கிடையாது, ஆனால் வக்ஃப் ப்ராப்பர்ட்டியாக இருக்குன்னா அது மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வக்ஃப் பை ப்ராக்டிஸ்னு பேர் அதுக்கு நடைமுறையில் இருந்துக்கிட்டே இருக்குது, பல ஆண்டுகளாக, 700-800 ஆண்டுகளாக இருக்குது அது. ரெண்டாவது, இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை, நான் முஸ்லிம்ஸை
வக்ஃப் போர்டில் மெம்பர் ஆக்கலாம்ன்ற அந்த புதிய சட்டத்துக்கும் இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கு. எத்தனை நாட்கள் இடைக்கால தடை என்ற தகவல் தெரியல. எப்படியும் இது கண்டினியூ ஆகும். மெயின் பெட்டிஷனில் இப்போ 5-6 மாதம் கேஸ் ஓடும். அதனால் இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு முடிவாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த மசோதா நிறைவேற்றப்பட்ட உடனே என்ன விமர்சனம் வைக்கப்பட்டதுன்னா, இஸ்லாமிய சொத்துக்களை அபகரிக்க முயற்சி பண்ணுறாங்க, அதையும் தாண்டி இஸ்லாமியர்கள் அல்லாத உறுப்பினர்களை வந்து உள்ள நுழைக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ பாஜகவோட இந்த 2 நோக்கத்திற்கும் பேரிடியாக விழுந்திருக்கு அந்த தீர்ப்பு. ஆமாம், பேரிடின்னு உறுதியாக சொல்ல முடியாது. இடி விழுந்திருக்குது. ஓகே, இடைக்கால தடை விழுந்திருக்குது. நிரந்தர தடை வருமா என்னன்றது மெயின் பெட்டிஷன்ஸில் ஆர்குமெண்ட் அது ஓடும். 5-6 மாதம் 7-8 மாதம் கூட ஓடும். அப்படி ஓடும்போது அதில் இந்த வக்ஃபு சட்டத்தில் வந்து நேற்றைக்கு நீதிபதிகள் பேசும்போது தலைமை நீதிபதி உட்பட சில நல்ல அம்சங்கள் இருக்குன்னு அவங்க பேசியிருக்காங்க. ஓகே. ஒட்டுமொத்தமாக புதிய வக்ஃபு சட்டத்துக்கு தடை விதிக்க வாய்ப்பு கிடையாது. அதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களையும் நம்ம பார்க்கணுன்னு அவங்க நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் சில தீமையான அம்சங்களும் இருக்குது. அதாவது உச்சநீதிமன்றத்தோட ஏற்கனவே சில தீர்ப்புகள் வக்ஃபு ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று வாய் வழியாகவே வக்ஃப் ப்ராப்பர்ட்டி ஆண்டாண்டு காலமாக இருக்குன்னா அது நம்ம வக்ஃப் ப்ராப்பர்ட்டி தான், அதில் போய் டாக்குமெண்ட்லாம் கேட்கக்கூடாது அப்படின்றது. அதனால தான் முதல் இஷ்யூவிலே வந்து வக்ஃப் பை ப்ராக்டிஸ், டாக்குமெண்ட்ஸ் கேட்கக்கூடாது, வாய்மொழியாகவே வக்ஃப் ப்ராப்பர்ட்டியாக கருதப்படுவற்றை நாம் வந்து அரசு சொந்தம் கொண்டாட முடியாது. ஆகவே அந்த திருத்தத்துக்கு அந்த சட்டத்துக்கு முதல் தடை. ரெண்டாவது விஷயம் நான் முஸ்லீம்ஸை மெம்பராக போடுறது. ஸோ இது ரெண்டையும் அவங்க இப்போதைக்கு நேற்றே இடைக்கால தடை உறுதி பண்ணாங்க. இல்லை நாங்கள் ஆர்கியூ சரி ஆர்கியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பேச விட்டு ஸ்டே பண்ணியிருக்காங்க. 1 வீக் டைம் கேட்டாங்க. அது அவங்க 1 வீக் டைம் கேட்டாங்க. இன்றைக்கி ஒரு நாள் தான் டைம் கொடுத்தாங்க. இது காலதாழ்ந்த பர்த்தர் தான் நம்ம மோடி கவர்மெண்ட்டோட வேலை. அதை இன்றைக்கே முடிச்சிட்டாங்க அவங்க வந்து. ஸோ இது ஒரு ரிலீஃப். நிச்சயமாக நாடு முழுவதும் இஸ்லாமியர்கள் மத்தியில் இருந்த ஒரு கொந்தளிப்புக்கு, ஒரு கவலைக்கு, ஒரு கோபத்துக்கு இன்றைக்கி வந்து ஒரு இடைக்கால நிவாரணம் கிடைத்திருக்கிறது. இந்திய நீதித்துறையின் மீது சாமானியனின் நம்பிக்கை என்பது மேலும் உயர்ந்திருக்கிறது. மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு. ஏன்னா மோடி அரசு வந்து குறைந்தபட்ச நியாய தர்மங்களை காட்டில் பறக்க விட்டுவிட்டு இஸ்லாமியர்களை மேலும் மேலும் சிறுமைப்படுத்துவதற்காக, அடிமைப்படுத்துவதற்காக, கொடுமைப்படுத்துவதற்காக கொண்டு வந்த இந்த வக்ஃபு சட்டத்திற்கு இந்த முக்கியமான 2 ஷரத்துக்களுக்கு 2 திருத்தங்களுக்கு இந்திய உச்சநீதிமன்றம் விதித்திருக்கக்கூடிய தடை என்பது இந்திய நீதித்துறையின் மீது சாமானிய இஸ்லாமியனின் நம்பிக்கையை மேலும் உயர்த்தும், மேலும் வலுப்படுத்தும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நீங்கள் சொன்னது மாதிரி வந்து சாமானியனோட கடைசி நம்பிக்கை நீதித்துறை தான். ஆனால் பாஜக அரசு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதன் மேலே ஒரு சந்தேகம் வந்தது பொதுவாக பல மக்களுக்கு. ஸோ அந்த சந்தேகம் இனிமேல் வராதா? அப்படி தான் எடுத்துக்கணும். இப்போதைக்கு இது ஒரு ரிலீஃப். ஓகே. சாமானியம் இஸ்லாமியனுக்கு இன்றைக்கி எல்லாமே வந்து இந்திய சமூகத்தில் ஒரு சாமானிய இஸ்லாமியனுக்கு இந்திய அரசமைப்பு சட்டத்தின் இந்திய அரசமைப்பின் எல்லா பிரிவுகளுமே அவனுக்கு எதிராக திரும்பி நிற்கின்றன. நிர்வாகம், காவல்துறை, சட்டமன்றங்கள், கடைசி அவனோட நம்பிக்கை நீதித்துறை. என்னையே எடுத்துக்கோங்க, நேஷ்னல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அது இஸ்லாமியர்களை எந்த அளவு தேடி தேடி வேட்டையாடுகிறது என்பது, அதில் கைது செய்யப்படக்கூடியவர்கள் 90% மேல் இஸ்லாமியர்கள். ஒன்றும் இல்லை, நம்முடைய தோழர் தியாக அவர்கள், தமிழ் தேசிய இயக்க தலைவர் தோழர் தியாக அவர்கள் சமீபத்தில் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தினார். தொலைக்காட்சியில் கூட பேசினார். அவர் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது. அதில் தோழர் தியாக கலந்துக்கிறார். அதில் சில இஸ்லாமிய அமைப்புகளும் கலந்துக்கிறாங்க. ஆனால் தோழர் தியாகுவை ஒன்றும் பண்ணலை. அவர் கூட கலந்துக்கிட்ட அந்த இந்துக்களை புரட்சிகர அமைப்புகளாக இந்துக்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒன்றும் பண்ணலை. ஆனால் அதில் கலந்து கொண்ட சில குறிப்பிட்ட இஸ்லாமிய அமைப்புகளை மட்டும் என்ஐஏ கைது செய்யுது. முழுக்க முழுக்க இந்த என்ஐஏன்ற அமைப்பு இஸ்லாமியர்களுக்கு எதிராக தான் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியுது. ஈவன் காவல்துறையில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த அதிகாரிகள் வருத்தப்படுகிறார்கள் தனிப்பட்ட முறையில். இது வந்து இஸ்லாமோஃபோபியா, நேஷ்னல் இஸ்லாமோஃபோபியா ஏஜென்சி. அது பேர் நேஷ்னல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி கிடையாது, நேஷ்னல் இஸ்லாமோஃபோபியா ஏஜென்சின்னு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற பணியில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள், டிஜிபி ரேங்கில் இருக்க அதிகாரிகளே உண்மையிலேயே வருத்தப்படுகிறார்கள், கவலை தெரிவிக்கிறார்கள். ஏன்னா அந்த அமைப்பு தேடி 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 இஸ்லாமியர்களை மட்டும் வேட்டையாடுகிறது. அதான் தோழர் தியாகு சொன்ன மாதிரி பாலஸ்தீனத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட இந்துக்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆனால் இஸ்லாமியர்கள் மேலே மட்டும் நடவடிக்கை எடுக்குதுன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு? வந்து இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஒழிக்கிறேன் என்கின்ற பெயரில் இஸ்லாமோஃபோபியா என்று சொல்லக்கூடிய இஸ்லாமுக்கு எதிரான ஒரு மனநிலை கொண்டதாக ஒரு அரசு எந்திரமே மாறுதுன்னா, அது உமர் காலிது பாருங்கள், எத்தனை வருஷமாக ஜெயிலில் இருக்கார். அப்போ இது வந்து காவல்துறையில் இருக்கக்கூடியது. சட்டமன்றங்கள், அதாவது நாடாளுமன்றம் இயக்கக்கூடிய சட்டங்களை பாருங்கள். நீங்கள் எதிர்க்கட்சிகள் கொடுத்த திருத்தங்கள் எதையுமே அவங்க ஏற்றுக்கல. நாடாளுமன்ற நிலைக்குழுவில் எல்லாத்தையும் தூக்கி கடாசிட்டு அவங்கக்கிட்ட மெஜாரிட்டி இருக்குன்ற ஒரே காரணத்துக்கு, இத்தனைக்கும் இது ஒரு இவங்களுக்கு மெஜாரிட்டி கிடையாது. சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் ஆதரவில் இருக்கக்கூடிய 28 எம்பிகளை வச்சு தான் அவங்க நிற்கிறாங்க. துரதிருஷ்டவசமாக சந்திரபாபு நாயுடுவும் இதுக்கு பலியாக இருக்கார். பிஜேபியோட இஸ்லாமிய வெறுப்புக்கு, இஸ்லாமிய எதிர்ப்புக்கு சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் 2 பேருமே வந்து பலியாக இருக்காங்க.
அதனால தான் இந்த சட்டத்தை ஏற்ற முடியுது. அவங்க 2 பேரும் உறுதியா சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த சட்டத்தை மோடி கவர்மெண்ட் கொண்டே வந்திருக்க முடியாது. மோடி 1.0ல 2.0ல மிருக பலத்தோட இருக்கும்போது கொண்டு வர முடியாத சட்டத்தை 32 சீட்டு மெஜாரிட்டி குறைவா இருக்கும்போது கொண்டு வர முடியுதுன்னா, இது என்ன கவர்மெண்ட் இது? இது எந்த அளவுக்கு இவர்களுக்கு மதவெறி பிடித்து ஆட்டுகிறது? மத்தவங்கள வந்து மதசார்பற்ற கட்சிகளையும் இவர்கள் வந்து பிஜேபி மயமாக்கி இருக்கிறார்கள். ஆகவே இந்த பேக்ரவுண்ட்ல பார்க்கும்போது சராசரி இஸ்லாமியனுக்கு அரசின் மீது, இந்திய நாடாளுமன்றத்தின் மீதும் அவனுக்கு நம்பிக்கை இல்லை, இந்திய காவல்துறை மீதும் அவனுக்கு நம்பிக்கை இல்லை. கடைசியா ஒரு இஸ்லாமியனுடைய நம்பிக்கை இந்தியாவின் உச்சநீதிமன்றம். அது இன்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு சராசரி இஸ்லாமியன் சல்யூட் வைப்பான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த இடைக்கால தடை அப்படிங்கிறது வந்து பாஜகவில் கண்டிப்பாக ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தடையாக தான் இருக்கும் இல்லையா? அவங்க எப்படி அவங்க இதை அவங்க இப்போ சங்கி அமைப்புகள் வந்து இந்த தடையை எதிர்த்து பேசுவாங்க, உச்சநீதிமன்றத்துக்கு இந்த அதிகாரம் இல்லைன்னு பேசுவாங்க. கடைசியாக வேறு வழி இல்லைன்னா ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது அவங்களால. ஆனால் சீண்டி பார்ப்பாங்க, முடிஞ்ச வரைக்கும் சீண்டி பார்ப்பாங்க. இந்த சீஃப் ஜஸ்டிஸ் அடுத்த மாதத்தோட ரிட்டையர் ஆகிறாரு, சஞ்சீவ் கண்ணா. இது அடுத்த சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட போகும்போது என்ன ஆக போகுதுன்னு நமக்கு தெரியாது. இப்போதைக்கு ரிலீஃப் மதசார்பற்ற சக்திகளுக்கும் சராசரி இஸ்லாமியனுக்கும் கிடைத்த வெற்றி என்று தான் இதை நாம் பார்க்க வேண்டும். இந்த வக்ஃபு மசோதா சட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பல மாநிலங்களில் தொடர்ச்சியாக பெரிய போராட்டம் அடிச்சது, பெரிய கலவரம் கூட இருக்கு. எஸ். ஸோ இனிமேல் வந்து அதெல்லாம் அடங்கும் நிச்சயமாக. வந்து அந்த ஏன்னா அந்த கலவரங்களை பற்றியும் உச்சநீதிமன்றம் நேற்று கவலை தெரிவித்தது. குறிப்பாக மேற்கு வங்கத்தில் முர்ஷிதாபாத்தில் நடைபெற்ற கலவரங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அங்கே இந்துக்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், இந்துக்களுடைய வீடுகள் சூறையாடப்பட்டிருக்கின்றன. அதையும் நம்ம கவனத்தில் வச்சு பேசணும். அப்பாவி இந்துக்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மதச்சார்பன்மை பேசக்கூடியவர்களோட மிகப்பெரிய குற்றம் என்னன்னா, இந்துக்கள் பெரிய அளவில் தாக்கப்படும் பொழுது வாய்மூடி மௌனியாக இருப்பது. அதுதான் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்தியாவில் வளர்ந்ததுக்கு காரணம். இந்த மதசார்பின்மை பேசக்கூடிய கட்சிகள் இஸ்லாமியர்கள் தாக்கப்படும் போது குரல் கொடுக்கிறார்கள், அது நியாயமானது. நம்முடைய சிறுபான்மையின சகோதர சகோதரிகளை காப்பாற்றுவதற்கு நம்ம எந்த எல்லைக்கும் போகணும், அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆனால் இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள், இஸ்லாமிய தீவிரவாதிகளால் அல்லது வந்து இஸ்லாமியர்களால் இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள், போராட்ட காலத்தில் இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள், இந்துக்களுடைய வீடுகள் சூறையாடப்படுகின்றன, இந்துக்களுடைய கோயில்கள் தகர்க்கப்படுகின்றன அப்படின்னா பங்களாதேஷில் நடந்த மாதிரி. அப்போ வாயே திறக்கிறது இல்லை இந்த மதசார்பற்ற சக்திகள். இன்றைக்கி முர்ஷிதாபாத் கலவரத்துக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கட்சிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாயே திறக்கல. அப்படி திறந்தாலும் அது லிப் சர்வீஸாக இருக்குது. ஏன்னா அங்கே தாக்கப்பட்டது கிட்டத்தட்ட வந்து 500க்கும் மேற்பட்டவர்கள் அங்கேருந்து வெளியேறி இருக்காங்க. 3 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. கொல்லப்பட்டவர்கள் இஸ்லாமியர்கள், இந்துக்கள் எல்லாருமே தான் அடக்கம். ஆனால் வெளியேறியது இந்துக்கள். அந்த இடம் வந்து 27% மேலே அங்கே முஸ்லிம்ஸ் பாப்புலேஷன் அதிகம் வெஸ்ட் பெங்காலில். தாக்கப்படுவது இந்துக்கள். நகரங்களை வீடை விட்டு வெளியேறாங்க, ஊரை விட்டு வெளியேறாங்கன்னா அங்கே உடனடியாக குரல் கொடுக்க வேண்டிய மதசார்பற்ற கட்சிகள் வாய்மூடி மௌனியமாக இருக்கின்றன. இதுதான் இந்தியாவில் இந்து தீவிரவாதம் வளர்வதற்கு முக்கியமான காரணம். நேற்றைக்கு உச்சநீதிமன்றம் அது குறித்து கவலை தெரிவித்திருக்கிறது. ஏன்னா வெஸ்ட் பெங்காலில் நடைபெற்ற இந்த கலவரங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவைன்னு. ஆகவே இந்த தீர்ப்பு சில மாநிலங்களில் நடைபெற்ற கலவரங்களை, குறிப்பாக மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற கலவரத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்னு எதிர்பார்க்கலாம். மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற இந்த கலவரத்தை பிஜேபி வந்து இன்னும் அரசியலாக்குச்சுன்றதும் உண்மை, நான் அதையும் ஒத்துக்கிறேன். அரவிந்த் ஷா அந்த சுவேனேந்த அதிகாரி வந்து நாங்கள் வந்து தக்க பாடத்தை அவர்களுக்கு புகட்டுவோன்னு வெறிகுண்ட பேச்சை பேசினார். யோகி ஆதித்யநாத் நாங்கள் யூபியிலேருந்து ஆள் அனுப்புவோன்னு பேசினார். இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதவை. இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. ஆனால் இதை கண்டிக்கிற இதே நேரத்தில் தாக்கப்பட்டு வீடுகளை விட்டு வெளியேறி பாதிப்புக்குள்ளானவர்கள் இந்துக்கள் தான் என்ற தகவல் என்ற கருத்தையும் மதசார்பற்ற சக்திகள் பதிவு செய்யலைன்னா இங்கே பிஜேபி வளரும். இந்துக்கள் இப்போ பெங்காலில் வந்து பங்களாதேஷில் கடந்த சில ஆண்டுகளாக நடைபெறுகிற சம்பவம் வந்து இந்து கோயில்கள் தாக்கப்படுகின்றன. போன ஆகஸ்டில் அங்கே புரட்சி வெடித்த பிறகு மிகப்பெரிய அளவில் இந்துக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் பலவும் இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்காங்க, அதையும் நான் பதிவு பண்ணுறோம். ஆனால் பாதிக்கப்பட்டது இந்துக்கள், அவர்களை வந்து நம்ம பாதுகாக்கணும். அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் பாதுகாக்கணும். இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினரை முஸ்லீம்களை பாதுகாக்கிறது நம்முடைய கடமைன்னு நம்ம பேசும்போது பங்களாதேஷில் அண்டை மாநிலம், ஏன்னா வெஸ்ட் பெங்காலுக்கும் பங்களாதேஷுக்கும் எல்லை தொடர்பு இருக்குது. அங்கே மைனாரிட்டியாக இருக்க இந்துக்கள் தாக்கப்படுறாங்கன்னா அதுக்கு உடனே நம்ம குரல் கொடுக்கணும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மத சார்பின்மை எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் பங்களாதேஷில் இந்துக்கள் தாக்கப்படுறாங்கன்னு ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கேட்ட அரசு மறுக்குது. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய, இதை தான் அவன் போலி மத சார்பின்மை. இதே பாகிஸ்தானில் இருந்திருந்தா, இதே பாகிஸ்தானில் இந்துக்கள் தாக்கப்பட்டிருந்தா நீங்கள் எவ்வளோ அதுக்கு கூட அனுமதி கிடையாது. பங்களாதேஷில் இன்னும் சுத்தமாக அனுமதி கிடையாது. எங்கு சிறுபான்மையினர் தாக்கப்பட்டாலும் அவர் யாராக இருந்தாலும் குரல் கொடுப்பது இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு கட்சியின் கடமை.
அதை இங்கே இப்போ மதசார்பற்ற செய்திகள் ஒருதலை பட்சமாக இருந்ததன் விளைவு தான் இங்கே ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் வளர்ந்தது. அப்படி தான் நம்ம அதை பார்க்கணும். இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்க தீர்ப்பு. இந்தியாவின் சில மாநிலங்களில், குறிப்பாக மேற்குவங்கம் போன்ற மாநிலங்களில் வக்ஃபு சட்டத்துக்கு எதிராக நடைபெற்ற இந்த கலவரங்கள் இனிமேல் இருக்காது என்று நாம் நம்பலாம். ஒரு தற்காலிக நிம்மதி கிடைத்திருக்கிறது என்று நாம் நம்பலாம். இந்த வக்ஃபு திருத்த மசோதா கொண்டு வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இதை நியாயப்படுத்துறதுக்காக பாஜக ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக பரப்புனது என்னன்னா, ராணுவம், ரயில்வேக்கு அப்புறமா அதிகமான சொத்துக்கள் வக்ஃபுட்ட தான் இருக்குது அப்படின்னு. சாதாரண இந்துக்கள் மனதில் இதெல்லாம் பதிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ இந்துக்களவே அப்படிதான் நினைக்கிறாங்களா? அந்த மாதிரியான வக்ஃபு சட்டம் என்பது அது பல நூற்றாண்டுகளாக இருப்பது தான தர்மத்துக்காக அவர்களுக்கு கொடுத்தது. அதில் சில முறைகேடுகள் இருக்கலாம், நான் மறுக்கல. நான் எல்லா அறக்கட்டளைகளிலும் முறைகேடு இருந்துகிட்டு தான் இருக்கு. முறைகேடுகளை தான் நீக்கணுமே ஒழிய மொத்தமாகவே வக்ஃபு சட்டத்தையே நான் கையில் எடுத்துப்பேன், அவன் ப்ராப்பர்ட்டி நான் சுரண்டி எடுத்துப்பேன், நான் முஸ்லீமை நீ எப்படி கொண்டு போய் போடு? திருப்பதி போர்டில் ஒரு முஸ்லீமை போடுவியா? இப்போ சந்திரபாபு நாயுடு என்ன சொன்னார்? திருப்பதியில் நான் இந்துஸை அங்கேருந்து வேறு இடத்துக்கு வேலைக்கு மாற்றிடுவோன்னு சொல்கிறார். ஒரு பியூனா கூட ஒரு முஸ்லீமோ கிறிஸ்டியனோ திருப்பதியில் இருக்க முடியாது. இங்கே தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு அரங்காவலர், அவர் பேர் இஸ்லாமிய பேர், அதுக்காக குதி குதின்னு கூச்சார் எச் ராஜா. கட்சியில் பார்த்தா அவர் இந்து. ஆமாம், அவர் பேர் இஸ்லாமிய பேர். ஏன்னா அவர் பிரசவம் பார்த்த டாக்டர் அந்த உயிரை காப்பாற்றினாங்க. நினைவாக அந்த அம்மா தான் குழந்தைக்கு தான் பையனுக்கு அந்த பேரை வச்சுருக்காங்க. ஊன்னு குதிச்சாருல்ல எச் ராஜா, இப்போ எங்கே போவார்? ஆகவே இந்த மதவெறிக்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த தீர்ப்பு மிக நல்லதொரு தீர்ப்பு என்று தான் நான் பார்க்கிறேன். அரசு சார்பாக அனுப்புகிற மசோதாக்கள் ஆளுநர் மட்டும் இல்லை, குடியரசுத் தலைவருமே 3 மாத காலத்துக்குள்ளே ஒரு முடிவு சொல்லணும் அப்படின்னு சொன்னதுக்கு எதிராக ஜெகதீப் தன்கர் இன்னைக்கு பேசியிருந்தார். குறிப்பாக குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பலாமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப காட்டமாக ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் இல்லையா? உங்களை இல்லைங்க, அது முழு தகவல் வரட்டும். நீங்கள் சொன்னீங்க, நான் கொஞ்சம் அவசரப்பட வேணாம். அவரோட ஃபுல் ஸ்பீச் வந்தோன்னே நாம் அது குறித்து கருத்து தெரிவிக்கலாம். இப்பொழுதைக்கு அது குறித்து நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை. அதே போல் முதல்ல திமுக சார்பாக வழக்கு போட்டாங்க. தொடர்ச்சியாக இப்போ பார்த்தீங்கன்னா திமுக கிடைத்த வெற்றி. ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஆதவர்ஜுனா அவருமே பேட்டி கொடுத்துட்ருக்காரு. இந்த இடைக்கால தடை எங்களுக்கு கிடைச்ச வெற்றின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளைம் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ வழக்கு போட்ட 100 பேரும் 1000 பேரும் கிளைம் பண்ணிக்க வேண்டியதான். இது அப்பட்டமான அரசியலை எல்லா கட்சிகளும் செய்கிறாங்கன்றதுக்கு இது உதாரணம். திமுகவும் இதில் அப்பட்டமான அரசியல் தான் பண்ணுது, தாவேகாவும் பண்ணுது. வழக்கு போட்ட எல்லா அரசியல் கட்சிகளுமே இதில் அரசியல் நோக்கத்தை கலந்து தான் பண்ணியிருக்காங்கன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இஸ்லாமியர் வாக்குகளை குறி வச்சு தான் இதை பண்ணியிருக்காங்க. கொண்டாடுறாங்க, உரிமை கொண்டாடுறாங்கன்னா கொண்டாடட்டும். அத்தனையும் அரசியல் தான். அது தேர்தல் நெருங்கி வருது இல்லையா, கத்த வேண்டியதான். ரொம்ப நன்றி சார். சமகால அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பயந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.